அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்று அல் மதரஸா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசால நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு நோன்பின் நன்மைகள். நோன்பின் நன்மைகள் அப்படின்னா, ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு இந்த மாதத்தில் மிகப்பெரிய இபாதத்தை இந்த நோன்பு அப்படி அல்லாஹ் திருக்குரானில் கூறுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமு சியாம். ஓ ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டது, நீங்கள் தக்குவா அடைவதற்காக. இந்த வசனம் நோன்போட நோக்கத்தை தெளிவாக சொல்லுது. தக்குவா முக்கியமாக நோன்பு வைக்கிறது தக்குவான்ற ஒரு இறையச்சத்தை வளர்க்குறதுக்காக தான் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு நமக்கு அல்லாஹ் பயத்தை வளர்க்குறதுக்கு அல்லாஹ் மீது பயத்தை வளர்க்குறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்குது. யாரும் பார்க்காத இடத்துல கூட தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, உணவு நமக்கு முன்னாடி இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கும். இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாம் நோன்பு நம்ம சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருது, மனதை தூய்மைப்படுத்துது. இன்னும் பாவ மன்னிப்பு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் மற்றும் நன்மை. நம்பிக்கையுடன் ரமலானில் நோன்பு நோற்றவர் அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸஹீஹ் அல் புகாரி அந்த அத்தியாயத்தில் இந்த ஒரு ஆயத்து இருக்கு. எவ்வளவு பெரிய அருள்! ஒரு மாதம் உண்மையுடன் நோன்பு நோற்றால் கடந்த கால பாவங்களே மன்னிக்கப்படும். அவ்வளவு அருமையான இந்த நோன்பு நேரம். துவா ஏற்கப்படும் நேரம். அல்லாஹ் கூறுகிறான், நான் அருகில் இருக்கிறேன், என்னை அழைப்பவரின் துவாக்கு பதில் அளிக்கிறேன். நோன்பாளியின் துவா மிகவும் சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இஃப்தார் நேரத்தில், சஹர் நேரத்தில், தராவியத்துக்கு பிறகு இந்த நேரங்களில் தவறாமல் துவா கேட்டு நம்ம அல்லாவிடம் கேட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றுவான். சுவனத்திற்கு ரயான் வாசல். இந்த மாதத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற ரயான் வாசல் திறக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சுவனத்தில் ரயான் என்னும் ஒரு வாசல் உள்ளது, அதில் நோன்பாடிகள் மட்டும் நுழைவார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் அதில் இருக்கு. நாம் அந்த வாசல் வழியாக செல்ல வேண்டுமா? அப்படியானால் உண்மையான நோன்பாளியாக ஈமானோட இந்த நோன்பை நம்ம நோற்று முடிப்போம். நோன்பு ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு ஒரு கேடயம். ஸஹீஹ் அல் புகாரி. பாவத்திலிருந்து காப்பாற்றும், நரகத்திலிருந்து பாதுகாக்கும், கெட்ட பழக்கத்திலிருந்து தடுக்கும் இந்த நோன்பு. இதனால தான் இந்த நோன்பு ஒரு கேடயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. கருணையை வளர்க்கும். நோன்பு பசி என்ன, நோன்பு பசி என்ன என்பதை கற்றுத்தருது. ஏழைகளின் கஷ்டத்தை உணர வைக்குது. சதக்கா செய்ய தூண்டுது. ஜக்காத்து கொடுக்கவும் நினைவூட்டுது. இதனால நம்மளோட கருணை உணர்வு அதிகரிக்கிறது. நற்குண வளர்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யாராவது உன்னை திட்டினால் நான் நோன்பாளர் என்று கூறு. ஸஹீஹ் அல் புகாரி. நோன்பு நம்ம கோபத்தை குறைக்க வைக்கவும், பொய் பேசுவதை தவிர்க்கவும், பின்னால் பேசாமல் நம்ம இருக்கவும் பயிற்சியாக இந்த நோன்பு நமக்கு இருக்கு. பயிற்சி கொடுக்கும் வகையில் அந்த நோன்பு இருக்கு. அல்லாஹ்வின் நேரடி பரிசு. ஹதீஸ் குத்சியில் அல்லாஹ் கூறுகிறான், நோன்பு எனக்காக, அதன் பலனை நான் தருவேன். ஸஹீஹ் அல் புகாரி. இதற்கு மேல் என்ன பெருமை வேண்டும்? நோன்பு வெறும் பசி தாகம் அல்ல, அது மன சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பு கேட்பது, தக்குவா வளர்ச்சியடைவது, சுவனத்தின் ரயான் வாசல் வழியாக செல்வது, அல்லாவின் நேரடி பரிசை பெற்றுக்கொள்வது. அதுதான் நம்ம
முக்கியமான இந்த நோன்போட கடமை. நம்ம நோன்பை கவனமாக காக்கவும், தொழுகையை பின்பற்றி, குரானை ஓதி, துவா அதிகமாக சொன்னால் இந்த நோன்பை நம்ம நல்ல முறையில் நிறைவேற்றி முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் நோற்ற நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்துவிட்டு எங்களை ரயான் வாசல் வழியாக சுவனத்திற்கு நுழைய செய்வாயாக யா அல்லாஹ். இன்னும் சொர்க்கத்திலே மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு ஒரு வழங்குவாயாக. எங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுல் அலீம் வத்தூப் அலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம். ஆமீன்.